Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மென்டல் வெல்னஸ் ஃபிசிக்கல் வெல்னஸை விட ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஆல்வேஸ் மைண்ட் ஓவர் மேட்டர்ஸ். எவ்வளவு அறிவு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், செயல்திறல் இருந்தாலும், மனம் அப்படிங்கிற ஒன்று பாதிக்கப்பட்டால் சரியாக இல்லைன்னா எதுவுமே சரியாக வேலை பார்க்காது. இந்த பர்சனாலிட்டின்னு பேசுகிறோம் நம்ம எல்லாருமே. இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குழந்தைய வளர்க்குறதுலேருந்து கொண்டு வரணும். நம்ம சத்துள்ள உணவு கொடுத்தால் உடம்பு நல்லா இருக்குது. அதுதான் எல்லா பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. நல்லா வளர்க்குறேன், என் பையன் நல்லா ஹைட்டு வெயிட்டாக ஜாமுன் இருக்கான், அவனுக்கு ஐக்யூ நல்லா இருக்குது, இன்டெலிஜென்ஷியா நல்லா இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சத்துள்ள நல்ல உயர்வான எண்ணங்களை நாம் குழந்தைக்கு உள்ள விதைக்கிறோமா வளர்க்குறோமான்றது நம்ம பார்க்குறதே கிடையாது. பிகாஸ் மைண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் பர்சனாலிட்டி. இட் இஸ் நாட் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், மெஜஸ்டிக்காக இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாம் எப்படிப்பட்ட மனதை கொண்டிருக்கிறோம். என்னுடைய பர்சனாலிட்டிங்கிறது அது அவுட்டர் கவர் மட்டும் இல்லை, அது இன்னர் பியூட்டி, அதுவும் சேர்த்து வரணும். அப்போ தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இல்லை, பேரண்ட்ஸுக்கு இந்த அவேர்னஸே இல்லை. அதுவும் இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டு ஆகிடுச்சு. பீப்புள் ஆர் வெரி மச் பிஸி இன் ஏர்னிங் மணி, மேக்கிங் வெல்த், அதிலே தான் இருக்காங்களே தவிர வாழறதே கிடையாது. அவங்க எப்படி குழந்தைய வளர்க்கணுன்றது கூட தெரியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின், மென்டல் ஸ்ட்ரெயின் பற்றி பேசுகிறோம். டிப்ரெஷன் வரைக்கும் பேசிகிட்டே இருக்கோம். டெய்லி இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இதை த்ரெட்பேராக நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஏன் வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல, யாருக்குமே தெரியல. இன்றைக்கி பெரும்பாலான பீப்புள் தே டோன்ட் மைண்ட் த மைண்டு. அதுதான் பெரிய கஷ்டம். நம்ம குழந்தைங்களுடைய மூட் ஸ்விங் எப்படி இருக்குது, எந்தெந்த எமோஷன்ஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது, ஹேண்டில் பண்ண முடியல, இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக பணத்தை முதலீடு செய்கிறார்கள், ஆனால் நேரத்தை முதலீடு செய்வதில்லை. அவருடைய கவனிப்பை அவர்கள் காட்டுவதில்லை. எல்லாம் கொடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு, புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, டியூஷனுக்கும் ஃபீஸ் கட்டியாச்சு, அவன் ஸ்கூலுக்கு போகிறானா ரைட்டு, பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போய் உட்காந்துருக்க வேண்டியது, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்க வேண்டியது, கையெழுத்து போட வேண்டியது, வர வேண்டியது, ரேங்க் கார்டு வருதா அதை அப்படியே பார்த்துட வேண்டியது. இவ்வளோதான் நல்லா படி, இல்லை நல்லா படிக்கலைன்னா அந்த பையன் இப்படி படித்தான், அந்த பொண்ணு இப்படி படித்தா, கம்பேர் பண்ணி அவங்கள இன்சல்ட் பண்ணுறது. இது வளர்க்கும் முறை கிடையாது. நான் எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன், குழந்தைகளுடைய மனதை கவனியுங்கள், மனதை வளருங்கள். ஒரு குழந்தை டீனேஜுக்கு வரும்பொழுது அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உருவாக ஆரம்பிச்சிருது. ஒரு 12 இயர்ஸ் தான் கணக்கு. 12 இயர்ஸ் வரைக்கும் தான் அவன் குழந்தை, சிறுவன் அப்படின்னு இருக்கான். 12 இயர்ஸ்க்கு மேலே அவன் டீனேஜுக்கு வந்துடுறான். அங்கே தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகள் அடம் பிடிக்கும், டேண்ட்ரம், அது கத்தும், கூப்பாடு போட்டும், தூக்கி எறியும். நமக்கு பொறுமை இருக்காது. உடனே என்ன பண்ணிவிடுவோம், அதுக்கு ஒப்ளைஜ் பண்ணிவிடுவோம், இல்லை சரி கொடுத்து தொலை அப்படின்னுவோம், ஏதாவது கேட்டதுன்னா. அது உடனே மனசில் என்ன நினச்சிக்குது, எனக்கு வேண்டிய ஒன்றை நான் இந்த மாதிரி அடம் பிடிச்சி கத்தி கூப்பாடு போட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் உள்ளே வந்துடுது. அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் உள்ளே வந்த உடனே அது ஆழ் மனதில் பதிஞ்சிருது. இதுதான் பிற்காலத்தில் ஹிஸ்டீரியாவாக மாறுறது. ஹிஸ்டீரியா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது. நிறைய பேருக்கு ஐ எம் ஹிஸ்டரிக் அப்படின்றதே தெரியல. அது ஒரு வே ஆஃப் லைஃபாக மாறி போச்சு. இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் த பர்சன் as well as for the family members.
and anyone who frequents with that person. இந்த ஹிஸ்டீரியா வந்து அது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு டெஃபிஷியன்சி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க. நாளைக்கு நம்ம அதை பற்றி விவரமாக பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.